நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 1000 நாட்களை கடந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறது இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் தான். ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினால சொல்லப்பட்டாலும் தொடர்ச்சியாக அமெரிக்காவிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க உக்ரைனுக்காக. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினை கொலை செய்வதற்கான ஒரு பெருமுயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள். அவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் மீது நடத்தி வரக்கூடிய பெரிய தாக்குதல், பிரிட்டிஷ் படைகள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க ரஷ்யாவை தாக்குறதுக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய போரை தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு விரும்பலை. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த போரை முடிச்சிட்டார். ஸோ இஸ்ரேலுக்கு இப்போதைக்கு இந்த பேட்ரியாட் ஏவுகணைகள் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரேலிருந்து போலந்து வழியாக உக்ரைனை நோக்கி இந்த ஆயுதங்கள் அப்படியே இடமாற்றம் செய்வதற்கான வேலையை தொடங்கியிருக்காங்க. ஸோ பேட்ரியாட் ஏவுகணைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பேட்ரியாட் கிடையாது, மொத்தம் 90 பேட்ரியாட்ஸ் வாகனங்கள் அப்படியே அணிவகுத்து போலந்து வழியாக உக்ரைனை நோக்கி இப்போ போயிட்டுருக்குங்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு இப்போதைக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பணைய கைதிகளுடைய விடுதலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே எந்த ஆயுதங்களும் தேவையில்லைங்கிறதுனால உக்ரைனை நோக்கி இந்த ஆயுதங்கள் நடைபயணமாக போய்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய டூமா, அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ஸ்பீக்கர், அவருடைய பேர் ஒலட்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ பகிர்ந்திருக்கார் மீடியாவுக்கு. ரஷ்ய அதிபர் புட்டினை கொலை செய்வதற்கு நாட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு பெருமுயற்சி எடுத்திருக்கிறது. எங்களுக்கு அதற்கான ப்ரூஃப் எல்லாம் கிடச்சிருக்கு. எப்படி கிரிம்லின் அப்படிங்கிற அந்த பகுதியை கிரிமியா உள்ளிட்ட ஏரியாக்களை நாங்கள் கைப்பற்றும் போது அதற்கான ஆவணங்களை தயார் செய்து உலக நாடுகளுக்கு ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சோமோ அதே மாதிரியான விஷயத்தை இப்போ மறுபடியும் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ ரஷ்ய அதிபர், ஒரு நாட்டினுடைய அதிபரை கொலை செய்வதற்கு நாட்டோ நாடுகள் முயற்சிப்பது அப்படிங்கிறத எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? இப்போ இது உங்கள் நாட்டினுடைய அதிபரையோ உங்கள் நாட்டினுடைய தலைவரையோ கொலை செய்வதற்கு நாங்கள் முயற்சித்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கான படை வீரர்கள் அப்படிங்கிறவங்க உள்ளுக்குள்ளே என்ட்ராகக்கூடாது. இப்போ நாட்டோவுக்கு டைரக்டாக உக்ரைன் போரில் ஆயுதங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ அமெரிக்கா உள்ளிட்ட 32 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்குது. அதே வேளையில் அந்த ஆயுதங்களை இயக்குவதற்கு தேவையான வல்லமைங்கிறது உக்ரைன்கிட்ட கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயுதத்தை இயக்க தெரிந்த தன்னுடைய சொந்த நாட்டு வீரர்களையும் உக்ரைனுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ஒருத்தரை பிரிட்டிஷ்காரங்க ஒருத்தவங்கள பிடிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்ய படைகள் பிடிச்சி விசாரித்ததில் அவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் அப்படின்னு தெரியுது. யார்? லண்டனை சேர்ந்தவர். ஸோ லண்டனை சேர்ந்த ஒரு ஆர்மி வீரரை பிடிச்சி விசாரிக்கும் போது இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக சண்டை போடுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மாட்டிக்கிட்டேன், என்ன செய்ய போகிறீங்க, கொலை செய்ய போகிறீங்களா, கொலை பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைனடு குப்பி மட்டும்தான் அவர் கையில் இல்லை, மற்றபடி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்டாக பதிவு செஞ்சுருக்காங்க ரஷ்ய படை வீரர்கள். கூடிய விரைவில் அவருக்கு ஒரு பெரிய தண்டனை ரஷ்ய கோர்ட்டால் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்டு படை வீரர்களையுமே உக்ரைன் நாட்டுக்காக அனுப்பி வச்சிருக்கு நாட்டோ படை. ஸோ இந்த வேலையும் இல்லீகலாக பண்ணுறாங்க. ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆயுத பரிமாற்றங்களும் சரி, இராணுவ வீரர்கள் பரிமாற்றத்துக்கான ஒப்பந்தங்கள், இது எல்லாமே உலக நாடுகளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்தது. பட் நாட்டோ நாடுகள் செய்யக்கூடிய தில்லுமுள்ளுகளான வேலைகள் எல்லாமே உலக நாடுகளுக்கு தெரிய வரவே மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, யூரோப்பியன் யூனியன் அந்த நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் டிவி செய்திகள் கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் முரணான செய்திகள் தான் கொடுக்குறாங்க. தனக்கு சாதகமான செய்திகளை மட்டுமே பரிந்துரைக்கிறாங்க.
இதன் காரணமாகவே இந்த ரஷ்ய உக்ரைன் போரில் சரியான செய்திகளை தேடி தேடி பார்த்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ரஷ்ய அதிபரையே கொலை செய்யறதுக்கு ஒரு பெருமுயற்சி எடுக்கிறாங்கன்னா அப்போது இது அணு ஆயுத போராக விரைவில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையையும் அவர் கொடுக்குறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு புறம் என்னென்னா, யூஎஸ் எய்டு கொடுக்குறாங்கல்ல அந்த அதிகாரிகள், ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த யுஎஸ் எய்டு கொடுக்கக்கூடிய நபர்கள், அவங்களில் ஒரு 60 பேரை சூஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பினுடைய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலகம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எய்டு கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் 60 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 90 நாட்களுக்கு அவங்க பணிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள விடுப்பில் போக சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உக்ரைனுக்கு போயிட்டுருக்கு, இஸ்ரேலுக்கு போயிட்டுருக்கு, எகிப்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் போகக்கூடிய அந்த மிலிட்ரி எய்டெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டாங்க. பட் இங்கே உக்ரைனுக்கு போகக்கூடிய நிதியை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அமெரிக்கா வந்து ஆர்டர் கொடுத்தா கூட சில பல விஷயங்களில் இந்த அதிகாரிகள் அவங்களே தாந்தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற புகார் இருக்குது. ஸோ அதனால் இந்த அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்லேருந்தே தூக்கியிருக்காங்க, இடைநீக்கம் செஞ்சுருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்மோலன்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன், இது வந்து ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ரீஜியன் சொல்லலாம். ஏகப்பட்ட கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றிருச்சு. இருந்தாலும் உக்ரைன் வந்து தாங்கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எண்ணெயை நம்பி தான் வந்து ரஷ்யாவினுடைய வணிகம்ங்கிறது இருக்குது, கச்சா எண்ணெயை நம்பி. அதை வந்து அவங்களுடைய வர்த்தகத்தை காலி பண்ணணும், ட்ரேடை வந்து குறைச்சி விடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த உக்ரைன் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ரஷ்யா வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பைப்லைனில் போயிட்டு இருக்கக்கூடிய ஆயிலில் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மவுண்ட் ஹெர்மான், அதாவது கோலன் ஹைட் இருக்குல்ல, அங்கே இஸ்ரேலிய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்தும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்தும் அடிக்கடி வந்து விசிட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் முழுவதுமாக சிரியாவை ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்கா அப்படின்னு கேட்டால் கோலன் ஹைட்டை பாதுகாக்கிறதுக்கான வேலையை அவங்க தொடங்கியிருக்காங்க. இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் டைரக்டாக வந்து சிரியாவுக்கு போயிருக்கார். அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்கைல் போக்டனோ அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாரு, சிரியாவில் இருக்கக்கூடிய HTS குழுவோடு நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சில வாரங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரியாவில் இருக்குது. ஸோ இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய தளங்களை, அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்க லிபியாவை நோக்கி கடத்துகிறாங்க. ஸோ தரை வழியாகவே அவங்க சிரியாவை விட்டு ரஷ்ய படைகள் கிளம்பிடுச்சு அப்படிங்கிற தகவல் செய்தியாச்சு. உடனே சிரியா வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுடனும் ரஷ்யாவுடனும் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ட்ரேடு வர்த்தக உறவை முறித்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ ரஷ்யாவோடு டோட்டலாக வந்து சிரியா வந்து தன்னுடைய உறவை முறிச்சிடுச்சு. எப்படி வந்து நம்ம இந்த சில நாடுகளோடு நம்ம கொண்டிருக்கக்கூடிய உறவின் காரணமாக, நட்புறவின் காரணமாக ஆட்சி மாற்றம் நிகழும்போது அங்கே இருக்கக்கூடிய நம்மவர்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள் வந்து சொல்லிச்சோம், அதே மாதிரி இப்போது ரஷ்யாவுக்கு அதே மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கு. சிரியாவில் இது நாள் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தளங்களில் இருந்து ரஷ்யா வெளியில் போகணும் அப்படிங்கிற உத்தரவு. இதை மீள் உருவாக்கம் பண்ணணும், இந்த உறவை புதுப்பிக்கணுங்கிறதுக்காக ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி டைரெக்டாக HTS குழு தலைவரை நேரடியாக வந்து பார்த்துருக்காங்க சிரியாவிலேயே. ஸோ ரஷ்யாவினுடைய ஏகப்பட்ட உடன்படிக்கைகள் வந்து இப்போது மறுபடியும் சிரியாவில் புதுப்பிக்கப்பட போகுது. ட்ரேடு உள்ளிட்ட விஷயங்கள் வந்து புதுப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தொடர்பான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சிரியாவை மீண்டும் வந்து புத்துயிர்ப்பு செய்வதற்கு ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து கண்டிப்பாக உதவுங்கிறாங்க. பைடன் இருக்கிற வரைக்கும் சிரியாவில் முன்னுக்கு பின்முரணான விஷயங்கள் நடந்தது. இப்போது ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அமெரிக்காவோடு ரஷ்யா நல்லுறவு இருக்கிறதுனால சிரியாவில் 2 படைகளுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பை ட்ரம்ப்பும் புட்டினும் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறப்படுது. ஜெலன்ஸ்கியோடலாம் பேச முடியாது, போரை நிறுத்துங்க அப்படின்னு ட்ரம்ப் என்னதான் சொல்லியிருந்தாலும் சரி, ஜெலன்ஸ்கி அதுக்கு முன் வந்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கிங்கிற அந்த நாளெல்லாம் பேசவே முடியாதுப்பா, நீங்கள் சில டீலை கொடுங்க, அது வந்து ஓகே நான் மட்டும் நான் சொல்கிறேன், மற்றபடி இந்த ஜெலன்ஸ்கிங்கிற காமெடி வேணாலும் என்னால் பேச முடியாதுன்னு ஜெலன்ஸ்கி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொன்னப்போ கூட ரஷ்ய அதிபர் புட்டின் அதை கண்டுக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை ஒரு ஆளாக. இப்படிப்பட்ட நிலையில் ஸ்வீடன் அப்படிங்கிற நாடு வந்து உக்ரைனுக்கு நிதி உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்கு. அமெரிக்காவுடைய நிதி உதவி கட்டானா கூட $1.2 பில்லியன் அளவிற்கு ஸ்வீடன் வந்து உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்கும் போது உக்ரைனுடைய அதிபருக்கு கொண்டாட்டமாக தானே இருக்கும்.
ரஷ்யா உக்ரைனை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் ஒன்றா கையில் எடுத்திருக்கு. அதுக்கு பேர் தான் பில்டிங் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிறாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய பில்டிங்கை எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிறதுக்கான வேலையை இந்த வெப்பன் வந்து செய்ய போகுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 1500 கிலோகிராம் எடை அந்த வெடிபொருட்களை சுமந்து செல்வதற்கு வல்லதுங்கிறாங்க. 1500 கிலோ எடைன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளவு வெயிட்டை வந்து சுமந்துட்டு போய் ஒரு பில்டிங் மேலே போட்டுச்சு அப்படின்னா அந்த பில்டிங் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். ஸோ இந்த வேலையை தான் வந்து இந்த பில்டிங் டெஸ்ட்ராயர்னு சொல்லப்படக்கூடிய இந்த வெப்பன் வந்து செய்ய போகுதுங்கிறாங்க. இது விமானம் தாங்கிய ஒரு ஜெட் விமானம்ங்கிறாங்க. இதில் தான் வந்து இந்த ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆள் இல்லாத ட்ரோன்கள் மூலியமாகவே இது இயங்குவதற்கு வல்லது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இந்தியர்களை முடிச்சு விடுறதுக்கு அமெரிக்காவிலையும் 18,000 இந்தியர்கள் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவுக்கு வேலை தேடி போகக்கூடிய இந்தியர்கள் வந்து அங்கே போகாதீங்க அப்படிங்கிற தகவலை இந்திய அரசு கொடுத்தா கூட கேரளாவிலேருந்து, அதுவும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள்லேருந்து அதிகமான பேர் போகிறாங்க, நேபாளத்திலேருந்து போகிறாங்க. இப்படி அதிகமான பேர் போய் அங்கே இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள்ட்ட காசை கொடுத்து ஏமாந்து உக்ரைன் படைகள்கிட்டையும் சிக்கிடுறாங்க, ரஷ்ய படைகள்கிட்டையும் சிக்கிடுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்தியா உள்ளிட்ட நாடுகள், அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்காங்கல்ல, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள், இவங்களுக்கு 100% டாரிஃப் வந்து 100% வந்து உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இதன் காரணமாக டாலரை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நான் அடிக்க குழும்பார் ஆப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்புன்னு சொன்னோன்னா சீன நிறுவனத்துக்கு போட்டாயா இப்போது அந்த டீப் சீக்கு போட்டியாக அலிபாபா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து கிளம்பியிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உக்ரைனை பற்றி பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. முழுவதுமாக வந்து உக்ரைன் போர் முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் தான் சொல்கிறாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்களையும் முழுவதுமாக கொன்று வீழ்த்தி விட்டு ரஷ்யா உக்ரைன் நிலங்களை முழுவதுமாக கைப்பற்றி விட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் அங்கிருந்து வெளியாகுது. மீதி நம்ம பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். சிரியாவை பற்றிய விஷயங்கள் டாப்பான நியூஸ். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.